கண்ணியத்திற்குரியவர்களே, ரமலான் பிறை 10 இன்னைக்கு. இன்றைய நாள் ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முதல் மனைவியான கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இறந்த தினம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய 51வது வயசுல கதீஜா நாயகி அவங்க தங்களுடைய 66வது வயதுல இறந்து போயிட்டார். கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மனைவிமார்களிலேயே ஆக சிறந்தவர்கள் அவங்க தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஏறத்தாழ 11 திருமணங்கள் நடந்தது. 11 மனைவிமார்களோட ரசூலுல்லாஹ் வாழ்ந்தார்கள். அதுல முதல் மனைவி அன்னை கதீஜா. இந்த கதீஜா அம்மா இருக்கிறாங்களே, இவங்க கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க மற்ற மனைவிமார்களிலேயே ஆக சிறந்தவர்கள். எந்த வகையில சிறந்தவங்க அப்படின்னா, கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க தான் 6 குழந்தைகளை பெற்றுக் கொடுத்தார். மற்றவங்களாம் அந்த மாதிரி குழந்தை பெற்றுக் கொடுக்கல. ரசூலுல்லாஹ் 2 ஆண் குழந்தைகளையும் 4 பெண் குழந்தைகளையும் பெற்றுக் கொடுத்தவர்கள் அவர்கள் தான். அது மட்டும் இல்லாம பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திருமணம் செய்து கொள்ளும் பொழுது வயசு 25, கதீஜாமாவுக்கு வயசு 40. கதீஜாமா ஏற்கனவே 2 திருமணம் செஞ்சு 2 கணவன்மார்களும் இயற்கையாக இறந்து போய்விட்டாங்க. ஆக 2 திருமணம் செஞ்சு நொடிஞ்சு போன ஒருத்தவங்களை தான் கன்னி ஆணாக இருக்கக்கூடிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஏன் அவங்க திருமணம் செஞ்சாங்க? அந்த ஊர்ல ஆண் வயசு கம்மியா இருப்பது, பெண்களுக்கு வயசு அதிகமா இருப்பது, இதெல்லாம் ஒரு கூட்டு அல்ல அந்த ஊரினுடைய மரபு பிரகாரம். ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த திருமணத்தை செய்து கொண்டதற்கு முக்கியமான காரணம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இயற்கையாகவே நற்குணம் மிக்கவராகவும் இயற்கையாகவே சங்கையான ஒரு மனிதராகவும் சாந்தமானவராகவும் இருந்ததால் அன்னை கதீஜா அம்மா அவங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு 7 வயசுல இருந்து ஆடு மேய்ச்சிருக்கிறாங்க, ஒட்டகம் மேய்ச்சிருக்கிறாங்க. ஒரு 12-13 வயசுக்கு பிறகு வியாபாரங்கள் செஞ்சிருக்கிறாங்க. அவங்களுடைய தாத்தா வியாபாரம் பண்ணி இருக்கிறாரு, அவங்க கூட போயிட்டு வருவாங்க. அவங்க பெரியப்பாக்கள் வியாபாரம் செஞ்சிருக்கிறாங்க, அவங்க கூட போயிட்டு வருவாங்க. அவங்களுடைய பெரியப்பாக்களுடைய மகன்கள், அண்ணன்கள் வியாபாரம் செய்வாங்க, கூட போயிட்டு வருவாங்க. இப்படி எல்லாம் வியாபாரம் செய்து கொண்டிருந்த சந்தர்ப்பத்துலதான் கதீஜா அம்மா அந்த ஊர்ல இருந்தா மிகப்பெரிய வியாபாரி. அப்ப வியாபாரத்துக்கு நம்பகமான ஒரு ஆண் வேண்டுமே என்று தேடும் பொழுதுதான் பெருமானாரை பிடித்து தன்னுடைய வியாபாரத்துக்கு தலைவராக நியமிச்சு பக்கத்து நாடுகளுக்கு அனுப்பி வச்சாங்க. அவங்க மிக நேர்மையான முறையில வியாபாரங்கள் செஞ்சுட்டு பெரிய லாபத்தோடு கொண்டு வந்து கதீஜா அம்மாட்ட கொடுத்ததுமே கூட போயிருந்த அந்த அடிமை, அதாவது கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய அடிமை பெருமானாரை பத்தி ரொம்ப ஆகா ஓகோன்னு எடுத்து சொல்ல ரசூல் கதீஜா அம்மாவுக்கு புரிஞ்சு போச்சு. ரொம்ப நல்ல மனுஷனா இருக்கிறாரு, இவரை நம்ம கல்யாணம் பண்ணிட்டா இருக்க. கதீஜா அம்மா கிட்ட பெரிய கோடிக்கணக்குல பணம் காசு கிடக்கு. அதே போல பல கோடீஸ்வரர்கள் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க, கியூல நிக்கிறாங்க. ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்து மாப்பிள்ளை கேட்டு அனுப்புனாங்க. பொதுவா எல்லா வீட்லயும் பொண்ணு கேட்டு தானே வருவாங்க. மாப்பிள்ளை கேட்டு அனுப்புனாங்க. பெருமானாரும் அவங்களுடைய தாத்தா அபூ தாலிபும் ஒப்புக்கொண்டு அந்த திருமணம் நடந்தேறியது. அல்ஹம்துலில்லாஹ். அந்த மணமக்கள் வாழ்ந்தது போன்ற ஒரு வாழ்க்கைய உலகத்துல அதுக்கு பிறகு இன்னையவர்கள் யாருமே வாழல. அப்படி ஒரு மனமொத்த 2 பேர் மனசும் ஒரே மாதிரி இருந்த ஒரு அற்புதமான தம்பதியர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்பார்த்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அந்த 25 வயசுல கல்யாணமான பிறகு
அடிக்கடி மக்காவில இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஹிரா குகையில போய், ஹிரா என்று ஒரு குகை இருந்தது ஒரு மலை மேல. அந்த குகையில போய் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து தியானங்கள் செஞ்சுட்டு திக்ரு பண்ணிட்டு அல்லாஹுவ தியானங்கள் செஞ்சுட்டு வருவாங்க. அப்படி ஒரு பழக்கம். அந்த பழக்கங்களின் போதெல்லாம் அன்னை கதீஜா ரலியல்லாஹு அவங்க தான் சாப்பாடு கொண்டு போய் கொடுத்துட்டு வருவாங்க. 2 நாளைக்கு 5 நாளைக்கு 4 நாளைக்கு தேவையான சாப்பாடுகளை தண்ணியை கொண்டு போய் கொடுத்துட்டு வருவாங்க. இது ஒரு பழக்கத்துல இருந்தாங்க. திடீர்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு 41வது வயசுல வஹி வருது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட பக்கத்துல வந்து நின்னு ஓதுங்க அப்படின்னாங்க. எனக்கு படிங்க அப்படின்னாங்க. எனக்கு படிக்க தெரியாதுங்க அப்படின்னாரு ரசூலுல்லாஹ். படிங்க அப்படின்னாங்க ஜிப்ரீல். எனக்கு படிக்க தெரியாதுங்க அப்படின்னாங்க. 3ஆவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கட்டி அணைச்சி, ஜிப்ரீல் மலக்கு, ரசூலுல்லாஹ் மனிதர், மலக்கும் மனிதரும் கட்டி அணைக்கிறாங்க. அந்த கட்டி அணைச்சா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என் உயிரையே போன மாதிரி இருந்துச்சு அவர் அணைக்கிற அணைப்பு. சில பேரு அன்னைக்கு முசாஃபா மோனக்கெல்லாம் பண்றோம்ல இங்க பள்ளிவாசல், அப்படிதான் அஜத்தை சில பேர் இருக்கிறாங்க, நெருக்கி எடுத்துருவாங்க. அது அவங்களுடைய பழக்கம். அதே போல சில பேர் கை கொடுப்பாங்க, நெருக்கி. அவங்க ஜிப்ரீல் மாதிரி அவங்க நினைச்சுக்கிறாங்க, நம்ம ரசூலா மாதிரி நினைச்சுக்கிறாங்க. நம்ம ரசூலும் இல்ல, அந்த ஒரு ஜிப்ரீலும் இல்ல. அதே போல கை கொடுக்கும் போது சில பேர் போட்டு ஒரு அமுக்கு அமுக்குவாங்க. அதை ஏன் அப்படி செய்யறாங்கன்னா, ஹஜ்ரத் ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு இந்த பெருவிரல்ல, வலது பெருவிரல்ல எலும்பு இருக்காது. இந்த வலது பெருவிரல்ல எலும்பு இருக்காது. அதனாலதான் என்ன செய்வாங்க, கை கொடுக்கும் போது அமுக்கிட்டு பார்ப்பாங்க. கிராமப்புறங்கள்லாம் இப்படிதான் பிடிப்பாங்க, முசாஃபா இப்படிதான் பிடிப்பாங்க கிராமப்புறங்கள்லாம். காரணம் என்ன, நேர கையை பிடிச்சி பார்த்துருவாங்க வந்திருக்கிறவர் யாரு, அப்துல் கதரா, அப்துல் லத்தீஃபா, இல்ல ஹில்ர் அலைஹிஸ்ஸலாமா. ஏன்னா அவங்க வருவாங்க, அந்த நோக்கத்துக்கு இப்படி கை பிடிப்பாங்க. அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முசாஃபாங்கிற முறையவே கொடுத்திருக்கிறாங்க. அப்படி சில பேர் ஒரு அம்சம் பார்ப்பாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கட்டி அணைச்சி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எனக்கு உயிரையே ஒரு மாதிரி இருந்துச்சு. மீண்ட பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இக்ரோ பிஸ்மி ரப்பிக அல்லதி ஸலகல் இன்சான மின் அலக் என்று சொல்லக்கூடிய 96வது அத்தியாயத்துல முதல் 5 வசனங்களை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓதி காட்டினாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னாடியே ஓதுனாங்க. இதுக்கு முன்னால ஜிப்ரீல பார்த்ததே இல்லை. ரசூலுல்லாஹ் நேரத்துல நம்ம தனியா போகும்போது ஏதோ ஒரு சல்னு ஒரு சத்தம் கேட்டாலே நமக்கு ரூ போயிடும், என்னவோ பேய் நடந்து போறா அப்படின்னு சொல்லிடுவோம். இப்ப இதுக்கு முன்னால கேள்விப்பட்டதாக பார்க்கிறாங்க. அந்த சல்ல நேரடியா முன்னால வந்து நின்று கட்டி அணைச்சி படி அப்படின்னாக்க ரசூலுடைய மனநிலை எப்படி இருக்கும்? ஏன்னா இதுக்கு முன்னால அவங்க கேள்விப்பட்டது இல்ல, யாரும் கதைகள் சொல்லி கேள்விப்பட்டதும் இல்ல, பார்த்ததும் இல்ல. அந்த காட்சி, அந்த சூழல் எப்படி இருக்கும்? ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த சூழ்நிலைய புரிஞ்சுக்கிட்டு, நம்ம தினம் தியானம் பண்ணமே, திக்ரு பண்ணமே அல்லாஹ்வ, அந்த அல்லாஹ் தான் ஏதோ ஒண்ணு செஞ்சிருக்கிறான் அப்படிங்கறத மட்டும் புரிஞ்சுக்கிட்டு அந்த சூழ்நிலைய ஏத்துக்கிட்டாங்க. அதனாலதான் தாங்க முடியுது ரசூலுல்லாஹ். திருக்குர்ஆன்ல ரசூலுல்லாஹ் பத்தி சொல்லும் பொழுது, இந்த குர்ஆன ஒரு மலை மேல இறக்கி வச்சிருந்தோம்னா அது சுக்குநூறா உடைஞ்சு போயிருக்கும் அப்படிங்கிறாங்க. மலை மேல எவரெஸ்ட் இருக்கு இல்லையா, அது மேல இறக்கி வச்சிருந்தா உடஞ்சி போயிருக்கும் அப்படிங்கிறார். ரசூலுல்லாஹ் உடஞ்சி போகல. அப்ப அந்த மலையை விட கடினமானவர், உறுதியானவர், சக்தி வாய்ந்தவர் ரசூலுல்லாஹ். அந்த மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கட்டி அணைச்சதுமே அதை தாங்கி கொண்டார்கள். ஆனாலும் ஒரு பயம், என்னமோ ஒண்ணு வந்தாரே போனாரே பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுக்கு ஓடி வந்து, சம்மிலூனி சம்மிலூனி யா அய்யுஹல் முஸம்மில், அந்த குர்ஆனுடைய வசனம் இருக்கு இல்லையா, சம்மிலூனி, எனக்கு போத்தி விடுங்க, எனக்கு போத்தி விடுங்கன்னு சொல்லி வந்து போத்திட்டு படுத்துட்டார். கணவர் இந்த மாதிரி நேரத்துல எல்லாம் இப்படி வரமாட்டாங்க. எப்பவுமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த குகையில இருந்து வெளியே வரும் பொழுது அந்த சாப்பாடு பாத்திரங்கள் பைகள் அதை எல்லாத்தையும் கொண்டு வருவாங்க. ஆனா அன்னைக்கு வரும்போது எதுவுமே கொண்டு வரல. ஏன்னா அந்த மாதிரி பயம் திடுக்கும். ஓடி வந்துட்டாங்க, போத்தி வைங்கன்னு சொன்ன உடனே போத்தி விட்டாங்க. பக்கத்துல போய் ரசூலுல்லாஹ்வுடைய கைகளை பிடிச்சிக்கிட்டு, பயப்படாதீங்க நான் இருக்கிறேன்,
பயப்படாதீங்க நான் இருக்கிறேன், பயப்படாதீங்க நான் இருக்கிறேன், உங்களுக்கு தான் ஒண்ணும் ஆகாது, பயப்படாது. அம்மா கதீஜா அம்மா ஆறுதல் சொல்லிக்கொண்டே இருந்தார். ரொம்ப நேரத்துக்கு பிறகுதான் அங்க ஓரளவுக்கு நிதானத்துக்கு வந்து நம்ம மனிதர்களோட தான் இருக்கிறோம், நம்ம மனைவி நம்ம வீட்டுல தான் இருக்கிறாங்க, நம்ம வீட்டுலதான் இருக்கிறோம், நம்ம பாதுகாப்பா தான் இருக்கிறோம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நிதானத்துக்கு வந்த பிறகுதான் அங்கு நடந்த நிகழ்ச்சியை சொல்லுகிறாங்க. சொன்ன உடனே கதீஜா அம்மா நீங்க படுத்துருங்க, நான் உங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் வச்சு கொண்டு வரேன் என்று சொல்லிட்டு அவங்களுடைய சித்தப்பா ஒருத்தர் வரக்கா பின் நௌஃபல் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர், அவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கத்தை முழுமையாக பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருந்த உண்மையான முஸ்லீம். அவர்கிட்ட போய் இப்ப என் வீட்டுக்காரர் இப்படி சில அனுபவங்கள் அனுபவிச்சிருக்கிறார், அது என்ன என்று கேட்க அப்பா அவர் சொன்னார், உன்னுடைய கணவர் ஜிப்ரீல் என்று மலக்குமார்களின் தலைவரை பார்த்துட்டு வந்திருக்கிறார், உன்னுடைய கணவர் எதிர்காலத்தில் நபியாக வருவார், அவருக்கு பல்வேறு சிரமங்கள் கஷ்டங்கள் எல்லாம் ஏற்படும், ஆனா அந்த நேரத்துல உதவி செய்யறதுக்கு நானும் தான் நான் உதவி செய்வேன் என்று அந்த வரக்கா சின்னத்தா சொல்றாரு. அப்புறம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட கதீஜா அம்மா வந்து பயப்படாதீங்க, வந்த ஒரு மலக்கம் அல்லாஹ் தான் அனுப்பி வச்சிருக்கிறானா, உங்களுக்கு ஒண்ணும் ஏற்படாது, இந்த நிலையிலிருந்து நீங்க அடுத்த நிலைக்கு உயர்ந்த நிலைக்கு போக போறீங்க என்று கதீஜா அம்மா அவர்கள் ஆறுதல் சொன்னார். அப்புறம் 2 நாள் 3 நாளையில பெருமானார் நார்மல் நிலைமைக்கு வந்துட்டார். அப்புறம் திரும்ப ஹிரா குகைக்கு போயிட்டாங்க. இப்ப தினம் ஹிரா குகையில இருக்கிறாங்க ரசூலுல்லாஹ், அவங்க வருவாங்களான்னு எதிர்பார்க்கறாங்க, வராங்க. 3 வருஷமா எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க, வராது. 3 வருஷத்துக்கு பிறகுதான் அதாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க 2வது முறையாக வருகிறார். அதற்கு பிறகுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கும் ஒரு நெருங்கிய உறவு. அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கதீஜா ரலியல்லாஹு அவங்க பெருமானாருக்கு உணவு கொடுப்பதற்காக வேண்டி மலை மேல ஏறி வராங்க. இந்த ஹிரா மலை மேல ஏறி வராங்க. அங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் ஒன்னா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப உங்க மனைவி கதீஜா மலை ஏறி வந்து இருக்கிறாங்க. ஸ்ரீதேவி அவங்க சொல்றாங்க, யார் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, ஸ்ரீதேவி உங்களுக்காக வேண்டி எவ்வளவு சிரமப்படுத்துக்கிறாங்க, எவ்வளவு சிரமங்களை எடுத்துக்கிறாங்க, அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு சலாம் சொல்லி விட்டான். யாரு? அல்லாஹ் வந்து கதீஜா அம்மாவுக்கு சலாம் சொல்லி விட்டான். நானும் கூட சலாம் சொல்றேன், நீங்க சலாம் சொல்லிடுங்க அவங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு சொர்க்கத்துல ஒரு முத்தாலான மாளிகை இருக்கிறது என்று ஒரு சுப செய்தியும் சொல்லி வைங்க. அல்லாஹ் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாளிகை கட்டி வச்சிருக்கிறார். இங்கதான் கல்லு முள்ளு கரடு முரடுன்னு சொல்லி கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. ஆனா அங்க வந்துட்டாக்க அவங்களுக்கு சுகமான சுகந்தங்கள் இருக்கின்றது என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுப செய்தி சொன்னதாக ஒரு ஹதீஸ் புகாரி முஸ்லிம் எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்படி கதீஜா அம்மா அவங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மிகப்பெரிய உதவியா ஒத்தாசையாக இருந்தாங்க. அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய 51வது வயசுல கதீஜா அம்மாவினுடைய 51வது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய 51வது வயசுல கதீஜா அம்மா அவர்கள் 66வது வயசுல இறந்து போயிட்டாங்க. இறந்து போன பிறகு அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டம், பெரிய ஒரு தனிமை, அது எந்த நிலையிலையும் சமப்படுத்த முடியாத இழப்பு பெருமானாருக்கு. ஒரு மனைவியினுடைய இழப்பு எப்ப தெரியும்னா, ஒவ்வொரு கணவனும் மனைவியை இழந்த பிறகுதான் அது தெரியும். இருக்கிறவர்களும் மனைவியை நம்ம என்ன செய்ய மாட்டோம், அவ்வளவு நல்ல விதமா நடத்த மாட்டோம். ஆண்கள் நடத்த மாட்டாங்க, ஆனா முறையா அவங்களை சிறப்பாக நடத்த வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மனைவி இறந்த பிறகு அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. அதே போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய 43வது வயசுல முதல்ல இஸ்லாம் அறிமுகமான பிறகு வீட்டுல வந்து கதீஜா அம்மா கிட்ட இந்த மாதிரி என்ன அல்லாஹ் தஆலா இஸ்லாத்துல மக்களை கூப்பிடுன்னு சொல்லியிருக்கிறான், நான் கூப்பிட்டு யார் வர போறாங்க, நான் கூப்பிட்டா இஸ்லாத்துக்கு யார் வருவா என்று அவர்கள் அங்கலாய்த்தாங்க. இப்ப கதீஜா அம்மா ஏங்க நான் வரேங்க என்று சொல்லி ரசூலுல்லாஹ்வை நம்பி முதல்ல இஸ்லாத்துக்கு வந்த பெண் அது கதீஜா. முதல்ல இஸ்லாத்துக்கு வந்தவங்களே ஒரு பெண்ணு தான், ஆண் கிடையாது. முதல்ல இஸ்லாத்துக்கு வந்தவங்க ஆண் கிடையாது, ஒரு பெண் தான். அது யாரு? கதீஜா.
அதற்கு பிறகுதான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இரண்டாவது முஸ்லீம் ஆகுறாங்க. மூணாவதாக சிறுவர்கள்ல அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க முஸ்லீமாக ஆகுறாங்க. இது வரலாறு நமக்கு சொல்லி தெரியும். ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களை போன்று ஒரு ஆக சிறந்த குணவதி, சிறந்த பெண்மணி யாரையுமே நம்ம சொல்ல முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, ஆமனத்து பி ஹீன கஃபரத்தின் நாஸ், மக்கள் எல்லாம் என்னை மறுத்த போது, ஏற்றுக்கொள்ள மறுத்த போது கதீஜா என்னை ஈமான் கொண்டார், நம்பினார். சத்தக்தனி ஹீன கத்தபடி நாஸ், மக்கள் எல்லாம் என்னை பொய்யர் என்று சொன்ன போது கதீஜா அம்மா மட்டும் என்ன உண்மையாளர் என்று சொன்னார். அஷரகத்தனி ஃபி மாலிகா ஹீன ஹர்ரமனில் நாஸ், மக்கள் எல்லாம் என்ன ஊரை விட்டு விலக்கி வச்ச போது கதீஜா அம்மா மட்டும் அவங்களுடைய மனங்காசுகளை கொடுத்து என்னை ஆதரித்தார். வரசகனி அல்லாஹு வனதகா வஹர்ரம வனத ஐரஹா, அல்லாஹ் தஆலா எனக்கு அவங்க மூலமாக மட்டும்தான் குழந்தை பாக்கியங்களை கொடுத்தான், மற்ற மனைவிமார்கள் மூலமாக எனக்கு அப்படிப்பட்ட குழந்தை பாக்கியங்கள் கிடைக்கவில்லை என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஒரு ஹதீஸ் ரஹீஃபில் மௌதூம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு 4 பெண் குழந்தைகள், 2 ஆண் குழந்தைகள் கதீஜா அம்மா மூலமா மட்டும்தான் பிறந்துச்சு. அதுக்கப்புறமா இன்னொரு மனைவி மாரியா கிபித்தியா என்று சொல்லக்கூடிய ஒரு மனைவி மூலமாக இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய ஒரு குழந்தை பிறந்தது. ஆனால் அந்த குழந்தை கூட ஒரு 1.5 வயசு 2 வயசுக்கு அவங்க இறந்து போயிட்டார். ரசூலுல்லாஹ்க்கு ஆண் குழந்தை பிறந்தது, 3 ஆண் குழந்தைகள் பிறந்தது. ஆனா அவங்க யாருமே உயிரோடு வாழ 2 வயசுலயே 3 வயசுலயே எல்லாம் இறந்து போயிட்டார். ஆனா 4 பெண் குழந்தைகள் இருந்தது. ரசூலுல்லாஹ் இறக்கிறதுக்கு முன்னாடியே 3 பெண் குழந்தைகள் இறந்துவிட்டார்கள். ரசூலுல்லாஹ் இறந்த 6 மாதத்துல பாத்திமா நாயகி அவர்களுக்கு இறந்து போயிருக்கார். இதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்ப வாழ்க்கை. இதுதான் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. தகப்பனார் இருக்கும் பொழுது ஒரு குழந்தை இறந்து போனாலே அந்த தகப்பனார் தாயார் முடிஞ்சு போயிடுவாங்க. அவங்களுக்கு பிறந்த 6 குழந்தைகள் இறந்து போயிட்டாங்க. ரசூலுல்லாஹ் 3 ஆம்பளை பிள்ளைங்க இறந்து போச்சு, 3 பொம்பளை பிள்ளைங்க இறந்து போச்சு, ஒரே ஒரு குழந்தை தான் இருக்கு, பாத்திமா. பாத்திமா அம்மா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரண தருவாயில அழுதுகிட்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் இறந்து விடுவாங்கிற சூழ்நிலை. அப்ப பாத்திமா அம்மா தகப்பனாருடைய கைகளை பிடித்து கொண்டு அழுது கொண்டு இருக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மகளை பக்கத்தில் அழைச்சி அணைத்து நெத்தியில முத்தமிட்டு, ஏன் அழுகுறாய், நான் இறந்து போனாலும் என்னை சந்திக்கிறது முதல்ல நீ, என்னை சந்திக்கிறது முதல்ல நீதான் நம்ம குடும்பத்துல, ஏன் நீ அழுகுற, எவ்வளவு நாள் 2 பேர் பிரிஞ்சிருக்க போறோம் அப்படிங்கிறா. கதீஜா கதத்து பாத்திமா எல்லாத்துக்கும் அவங்களுக்கு சந்தோஷம் இருந்துச்சு. அதற்கு பிறகு நீங்க யோசனை பண்ணி இருக்கு என்ன அர்த்தம்னா, நான் இறந்து போன கொஞ்ச நாளிலே நீ இறந்து போயிடுவ, இறந்து போய் என்ன நீ சந்திப்ப, நம்ம 2 பேரும் சந்தோஷமா ஒன்னா இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. செத்து சந்தோஷமா இருக்க முடியுமா நம்மளுடைய ஒரு நடைமுறையில? நீ செத்து போயிடலாம், 2 பேரும் ஒன்னா சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு கூப்பிட்டாங்க, நல்லா இருக்குமா? யாராவது வருவாங்களா? ஆனா பாத்திமா அம்மா சந்தோஷப்பட்டாங்க. அவங்களுக்கு கணவர் இருக்கிறாரு, அவங்களுக்கு 4-5 பிள்ளைங்க இருக்குது. ஆனா அதையெல்லாம் விட்டுட்டு ஒரு தகப்பனார் கூட இருந்த அந்த முகப்பத் இருக்குது இல்ல, அது ரசூலுல்லாஹ் கூட இருந்த முகப்பத் இருக்குது இல்ல, அது எவ்வளவு பெரிய முகப்பத்தார். பாத்திமா நாயகி அவங்க இறந்து போகும்போது வயசு 24 வயசுல அவங்க இறந்து போயிட்டாங்க. ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ் கிடையாது, அவங்க அம்மா 66 வயசுல வாழ்ந்தாங்க, மக 24 வயசுல இறந்து போயிட்டாங்க. இதே போல மற்ற மகள்களும் அதிகபட்சமா 26 வயசுக்குள்ள எல்லா மகளுமே இறந்து போயிட்டாங்க. 26 வயசுக்குள்ள எல்லா மகளுமே இறந்து போயிட்டாங்க. இந்த வாழ்க்கையை யோசனை பண்ணி பாருங்க. யாரு ரசூலுல்லாஹ்? யாரு நம்மளாம் பிரம்மாண்டமா உலகமே ரசூலுல்லாஹ் பின்பற்றி அவங்கள ஜெகஜோதியா கொண்டாடிட்டு இருக்கிறோம். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய குடும்ப வாழ்க்கைக்குள்ள பார்த்தோம்னா அவ்வளவு மரணங்கள். மரணம் வந்துருச்சுன்னு வச்சுக்க, ஒரு வீட்டுல எல்லாமே உடஞ்சி போயிடும், எல்லாமே சிதைஞ்சு போயிடும்.
ஒரு கண்ணாடி பாத்திரம் உடஞ்சி போன மாதிரிதான், ஒட்ட வைக்க முடியாத மாதிரிதான். இந்த மாதிரி சூழ்நிலை நீங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த சமூகத்துக்காக இவ்வளவு பெரிய ஒரு பணியை செஞ்சிருக்காங்க அப்படின்னா, அங்கதான் ரசூலுல்லாஹ்வுடைய மன உறுதி, அவங்களுடைய தாக்க சக்தி, வலிமை பார்க்க முடியுது. நல்லா சொல்லுவான் இல்லையா, நான் இந்த குர்ஆனை ஒரு மலை மேல இறங்கி வச்சிருந்தா அது உடஞ்சி போயிருக்கும், சுக்குநூறா உடஞ்சி போயிருக்கும். ஆனா ரசூலுல்லாஹ் உடையலன்னா என்ன அர்த்தம்? அடிமையானவர். ஒரு சின்ன இழப்பு மனுஷனுக்கு வந்திருக்க உடஞ்சி போயிடறான். ரசூலுல்லாஹ்வுக்கு 6-7 மரணங்கள். ஆனா தாங்கக்கூடிய சக்தியை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கொடுத்தார். ஆக அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், சிலருக்கு ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இறந்த தினம். பிறை 10 என்றும் சொல்வார்கள், 11 என்றும் சொல்வார்கள், 13 என்றும் வரலாறுகள்ல பதிவாகி இருக்குது. ரமலான் மாசத்துலதான் அவங்களும் இறந்து போயிட்டாங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு அவர்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து அவர்களுடைய முத்து மாளிகையில் இருப்பதோடு மேலும் ஏராளமான சொர்க்கம் கிடைக்கலாம் அவர்களுக்கு வழங்கிடுவாராக. ஆமீன். வாசல் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.